வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏ டு ஜெட் தமிழ் கேமிங். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்றைக்கி நான் வீடியோ பற்றினா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக ஒரு 15 நாளைக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ போட்டிருக்க மாட்டோம். சில பல வேலைகள் காரணமாக நம்மளால் வீடியோ போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். யாரும் பார்த்திங்கன்னா தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. ஓகே, இங்கே வேண்டாம் மண்ணை குடிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேருந்து பார்த்திங்கன்னா மண் ரொம்ப வருது, சாண்டு. ஓகே, இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாஸ் ஃபைட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா ஒரு ஹிடன் பாஸ். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த தெரியுது பாருங்கள், வாட்டர் ஃபால்ஸ், அதுக்கு பின்னாடி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த பாஸ் பார்த்தீங்கன்னா ராக் எலமெண்ட் பார்த்திங்கன்னா நம்ம டேம் பண்ணிப்போம் ஃப்ரெண்ட்ஸ் டெசர்ட்லேருந்து. இது அதோட வெர்ஷன் தான், ஆனால் இது என்ன ஃபயர் ராக் எலமெண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது அதே வெர்ஷனில் பார்த்திங்கன்னா இவனை ஒரு பாஸாகவே வச்சுருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஹிடன் பாஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ், மெயின் பாஸ்ன்னு சொல்ல முடியாது, பார்த்திங்கன்னா சைடு பாஸ்ன்னு வேணால் சொல்லலாம். ஓகே, இந்த இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கேவ் லொக்கேஷன் இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா இவனுக்கு லேண்டிங் ப்ராப்ளம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்திங்கன்னா அந்த கொடூரமான கேவ். இந்த கேவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு பக்ர பிளான்ட் அதெல்லாம் தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உள்ளக்கு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கேவ் டைனஸ் பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்கும். ஸோ நம்ம எல்லாரையும் அடித்து முடிச்சுட்டு போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பேக்கில் தான் வச்சுருக்கோம், பார்த்துக்கோங்க. ஸோ நம்மக்கிட்ட டெக் ஆர்மர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே போலான்னு தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ண முடியும். ஓகே, பக்ர பிளான்ட்டை பார்த்திங்கன்னா கன்சியூம் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேவில் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் ட்ராப் வச்சுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா சர்க்குலர் ட்ராப்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் எதுக்குன்னு வச்சோம், அதுக்கு மேலே நம்ம கால் வச்சுக்கோங்க. அப்படியே சைடுலேருந்து பார்த்திங்கன்னா ஆரோஸ்லாம் அட்டாக் பண்ணணும் நம்மளை. ஓகே, இதுதான் பார்த்திங்கன்னா அந்த சர்க்கிளே. ஸோ இதுங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கெலாம் அடி வந்து காட்டுறேன் பாருங்கள். ஓகே, உட்காந்து போன அவசியம் ஒன்றும் தரலையோ ஃப்ரெண்ட்ஸ். என்ன இது ட்ராப் ஒர்க் ஆகல நினைக்கிறேன். ஓகே, இடம் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் லோட் ஆகுது. ஓகே, இந்த போது பாருங்கள், ஆரோலாம் போகுது ஃப்ரெண்ட்ஸ். இது மேலே பட்டா வச்சுக்கோங்க, அந்த அடிச்சிட்டா பாருங்கள், ஒரு ஆரோ அடிச்சிருச்சு நம்ம மேலே. ஸோ இதெல்லாம் நீங்கள் அடிப்படாமல் போகணுன்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த ட்ராப்பில் பார்த்திங்கன்னா கால் வைக்காமல் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த இடம் ஃபுல்லாக ரொம்ப லேக் அடிக்குது. என்னாச்சு? கேவுக்குள்ளே என்ட்ரு ஆனதே பார்த்திங்கன்னா நமக்கு கேம் கிராஷ் ஆகிடுச்சு நண்பர்களே. பார்த்திங்கன்னா திரும்பி அதே இடத்துலேருந்து வந்தாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா ட்ராப்லாம் அந்தளவுக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சும்மா டம்மி ட்ராப் தான் இது. நான் கூட சிங்கிள் ஹிட்லேயே செத்துருவோம்னு நினச்சேன், ஆனால் லைட்டாக தான் ஹெல்த் போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேவ் என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா லேக் பார்த்திங்கன்னா தாறுமாறாக இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா லோடிங் ஆகிறது கொஞ்சம் டைம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பாஸ் இஸ் அவைலபிள் ஃப்ரெண்ட்ஸ், மேலே போட்டிருக்கு பாருங்கள். உள்ளே பார்த்திங்கன்னா பாஸ் அவைலபிளாக தான் இருக்குது போல். இந்த கேவுக்குள்ளே வரதுக்கு பார்த்திங்கன்னா மெயினாக நமக்கு தேவையானது பார்த்திங்கன்னா கிராஸ்போ தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது கிராப்லிங் ஹூக், அது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு தேவை. ஸோ அது இருந்தால் தான் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம தாண்டி போக முடியும். இல்லாட்டின்னு வச்சுக்கோங்க ஒன்றும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இவனுங்களாம் பார்த்திங்கன்னா நம்மளை யாரும் அட்டாக் பண்ண மாட்டாங்க. இவங்க கிட்டேருந்து தப்பிக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா அது வர மாட்டேங்குது. ஓகே, வந்துருச்சு. இவங்க கிட்டேருந்து தப்பிக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை அந்த பேர் என்னது, பக்ர பிளான்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பக்ர பிளான்ட் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பக்ர பிளான்ட் யூஸ் பண்ணி நம்ம கில்லி சூட் போட்டிருக்கிறதால பார்த்திங்கன்னா நம்மளும் அவங்கள மாதிரி நினச்சிட்டு என்னடா அட்டாக் பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜாய் ஃப்ரெண்ட்ஸ், அட்டாக் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சா அட்டாக் பண்ணுறானுங்களே இவங்க. போச்சுரா ஃப்ரெண்ட்ஸ், ட்ராப்பர் வேறு எழுது. ஓகே, நம்ம ஸ்டிமுலேட்டை பார்த்திங்கன்னா மறந்தாச்சு. போச்சு ஃப்ரெண்ட்ஸ், வாங்கிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் எடுத்தவன் பார்த்திங்கன்னா ஸ்டிமுலேட்டை பார்த்திங்கன்னா மறந்துட்டேன். ஸோ ஸ்டிமுலேட் இல்லாததால் பார்த்திங்கன்னா நம்மளால் வாங்கிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவனுங்க எதுக்கு அடித்தானுங்கன்னே தெரில ஃப்ரெண்ட்ஸ். போய் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியுது. பக்ர பிளான் யூஸ் பண்ண வச்சுக்கோங்கமே, அது என்னது ஸ்பைடர்ஸும் அந்த ஒவ்வால் மாதிரி பார்த்திங்களா ஆனிக், அது மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை அட்டாக் பண்ணாமல் இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா ஸ்னேக்ஸு ஸ்கார்பியன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்மளை அட்டாக் பண்ணுமா, அது பார்த்திங்கன்னா அப்படி தான் போட்டுருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்பைடர்ஸ் நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ ஸ்னேக்ஸ் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பிரச்சனை, ப்ளஸ் ஸ்கார்பியனும் தான். ஓகே, இவனுங்களாம் பார்த்திங்கன்னா அமைதியாக தான் இருக்கானுங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா இவனுங்களாம் அமைதியாக தான் இருக்கானுங்க. அவனுங்க தான் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரே பிரச்சனை. ஸோ நமக்கு ஸ்கார்பியன் வந்தால் வச்சுக்கோங்கமே, நம்ம அதை கில் பண்ணிட்டு தான் போகணும், வேறு வழியே இல்லை. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேன் மாதிரி பறந்தே போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எல்லாம் நம்மளுங்க தான் இருக்கானுங்க. இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கார்பியன் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு நிற்கிறான் பாருங்கள், ரைட் சைடு.
ஓகே சண்டைக்கு வரான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு வழி இல்லை. ஏய் எல்லோரும் வரீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளை பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணல, ஒன்றும் இல்லை கைஸ். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இது டீரெக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். டீரெக்ஸே பார்த்தீங்கன்னா சுற்றி வச்சுருக்கானுங்க. பெரிய ஆளுங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் இவனுங்க. டீரெக்ஸை ஏதோ லஞ்சுக்கு பேக் பண்ணி வைக்கிற மாதிரி பேக் பண்ணி வச்சுருக்கானுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் எக்கு மாதிரி தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைடு தான் போகணும். ஆனால் கிராப்ளிங் ஹுக் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வரது ரொம்ப ரிஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸ், போகவும் முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கொத்திட்டான். ஓகே பார்த்தீங்கன்னா ட்ராப்பர் ஏறாமல் இருக்கிறதுக்கு அடிக்கடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டிமுலேட்டை பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். லேட்டு பார்த்தீங்கன்னா ட்ராப்பர் ஏறிடும். ஏன் கிளிச்சாக வராது இல்லையா, வேறு வழியே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நம்ம இவங்களெல்லாம் கில் பண்ணிட்டு தான் போயாகணும். டேய் இருடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போக ஆரம்பிக்கலாம். ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் இருக்காங்க, இன்னும் உள்ளே போக எவ்வளோ பேர் தான் இருப்பாங்கன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்கஸ் கட்ட வேண்டிய டைம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம கிராப்ளிங் ஹூக் கூப்பிட்டு போயிடலாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கீழே எத்தனை பேர் இருக்கான்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பயத்தால் நம்ம ஆள் கக்கா போயிட்டான்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைலில் ட்ரை பண்ணாதீங்க, ரொம்ப ரிஸ்க்கானது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராப்ளிங் ஹூக் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா போயிருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பக்கர் அப்லண்ட் பார்த்தீங்கன்னா டைம் முடிய போகுது. இனி நம்மக்கிட்ட ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, பக்கர் அப்லண்ட்டு. ஓகே, ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆபத்து இருக்குது. எந்த மாதிரி ஓரத்தில் போனாலும் பார்த்துறானுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கார்பியன் பார்த்தீங்கன்னா நம்மளை கண்டுக்கும் தான் போல். ஸோ ஸ்பைடர்ஸ் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக இருக்கானுங்க. 2 பேர் நிற்கிறாங்க பாருங்கள். ஓகே, அட்டாக் பண்ணிடாதீங்களா எவனும் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பயத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இங்கே என்ன தனியாக ஒரு பேக் இருக்குது, ஃபஸ்ட்டு வந்த பேக் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஓகே, இன்னும் பார்த்தீங்கன்னா ஸ்டிமுலேட்டை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்தீங்கன்னா இன்னும் டைம் முடியலை. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பாம்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பேசாமல் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ஒரே அடி அடிச்சிருவோமா? இங்கே நம்மகிட்ட தான் ராக்கெட் லான்ச்சர் இதில் இருக்க போட்டு 2 பாம்பும் காலி ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரே ஒரு அனகொண்டா மட்டும் வந்துட்டுருக்கு. கேவுக்குள்ளெல்லாம் பாம்பு சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இது அடி வந்து ஓட்டான். பயந்து போட்டான்னு நினைக்கிறேன். திரும்பி வருவானா என்ன? இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவன் பார்த்தீங்கன்னா கேவ் என்ட்ரன்ஸுக்கு போகலான்னு நினைக்கிறேன். சரி போயிட்டு வரட்டும். அவனை பார்த்து பயந்துட்டான். இவன் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா பாறைக்கில் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். இந்த வரான் பாருங்க திரும்பி. ஏன்டா ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டு பார்த்தீங்கன்னா ஆளை கூப்பிட்டு வரான் பாருங்க. இவன் ஆளை கூப்பிடுறா நீ? என்ன தைரியம் இருந்தால் போயிட்டு ஆளை கூப்பிட்டு வருவான் அவன். இவன் ஒருத்தன் ஃப்ரெண்ட்ஸ் பாறைக்கு ஒன்றும் வரவும் மாட்டேங்கிறான், நிற்கவும் மாட்டேங்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே போயிட்டு வந்துட்டுருக்கான். பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டான் இப்போ திரும்ப. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவன் அப்படின்னா போயிட்டு வந்துட்டுருக்கான். சரி நம்ம பார்த்தீங்கன்னா அவனை கண்டுக்க வேணாம்னு நினைக்கிறேன். அப்படியே ஜம்ப் ஆகி சுற்றாதரா. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த் பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் இறங்கியிருக்கு, பிரச்சனை இல்லை. நம்மளால் பயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா பட்டனையும் அமுக்கிட்டுருக்கேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா கீழே வௌவாலுங்கெலாம் இருக்குது, அட்டாக் பண்ணாதுன்னு தான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக் ரெப்லண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு சேஃப்டி தான் நினைக்கிறேன், பிரச்சனை இல்லை. ஓகே, அட்டாக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் யாரும். நம்ம பார்த்தீங்கன்னா அந்த கடைசிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம போகணும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிராப்ளிங் அவ்வளோ தூரம் போகுமான்னு தெரியலையே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஐயோ தானே விட்டுனேன். ஏறிடு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தொங்க விட்டானுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா அந்த சைடு தான் போயாகணும். சுச்சோ ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் சடனாக சாகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேஷுவல் தான். ஸோ அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா உடனே பார்த்தீங்கன்னா கேமை குவிட் பண்ணிவிட்டு சீக்கிரம் வந்து வச்சுக்கோங்க, கொஞ்சம் அப்படியே பின்னாடி இருந்து வந்துடும். ஸோ அது உடனே பண்ணால் மட்டும்தான் நடக்கும். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இந்த வௌவால் பையன் நமக்கு ஏதோ நோயை பறக்க விட்டான் போல். இவன் வேறு இருமிட்டே இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ், இவன் ரொம்ப நேரமாக.
நம்ம செத்த உடனே பார்த்தீங்கன்னா கேமை குவிட் பண்ணிட்டு வந்தால் நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நேராக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துக்கு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இனி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேஷுவலாக இருக்கணும். கேஷுவலாக இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் சீரியஸாக இருக்கணும். ஏன்னா இன்னொரு ட்ரிப் விழுந்தால் வச்சுக்கோங்க நமக்கு வர்றது டவுட்டு தான். பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. நான் கூட தண்ணி கிடைக்காதுன்னு நினச்சேன் உள்ளக்க, பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். இடம் ஃபுல்லாக அவனுங்க தான் இருக்கானுங்க. இடமே அப்படியே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ரெஃப்ளெக்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் அனல். இந்த இடத்துல வாட்டர் ஃபால்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நகர முடியலையே ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எந்திரிக்க மாட்டேங்கிறான். ஓகே, எந்திரிச்சிட்டான். ஓகே, அப்படியே பார்த்தீங்கன்னா ஓரமாகவே போயிடுவோம். ஓகே, நேரம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வாயிலேருந்து நெருப்பு ஊற்றுது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏறணும் நம்ம. அதுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா இன்னொரு என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அது வரை பார்த்தீங்கன்னா நம்ம போய் தான் ஆகணும். ஓகே, இவனுங்க வேறு இங்கே இருக்கானுங்களே. சுற்றி போனால் கண்டிப்பாக விழுந்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ், மேலே ஏறி தான் போய் ஆகணும். ஓகே, எல்லாம் பார்த்தீங்கன்னா சைலண்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க. ஓகே, ஸ்பைர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை பெருசாக. ஏய் மச்சி நான் தான் சண்டைக்கு வரீங்க ஃப்ரெண்ட்ஸ். இவனுங்களும் பார்த்தீங்கன்னா அடிக்க வரானுங்களே. ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட, அந்த எஃபெக்ட்டு என்ன கருமன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். தோணுச்சுன்னா வந்து அடிக்கிறானுங்க, இல்லாட்டி விட்டுறானுங்க. நேராக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போயிடுவோமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சந்து இருக்கும். ஆனால் அதுக்கான ஃப்ரெண்ட்ஸ் மேபி ராங் வேல வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பக்கம் போகணும்னு நினைக்கிறேன். ஓய், ஜஸ்ட் மிஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, இது நெருப்பு குளம் தான் ஓடிட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா திரும்பவும் பாதை மாதிரி வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பக்கம் இந்த நெருப்பை தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் போகணும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பில்டிங்க்கு போயிடுவோம். ஓகே, நேராக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நம்ம போயிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நேராக பார்த்தீங்கன்னா போயிடலாம். ஓகே, மேலே ஏற மாட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலே பார்த்தீங்கன்னா ஏற மாட்டான். ஏறிது. ஓகே, தேவையில்ல நமக்கு. கிராப்ளிங் ஹூக் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு நம்மகிட்ட. ஸோ இருக்கிறத வச்சு பார்த்தீங்கன்னா சிக்கனமாக யூஸ் பண்ணி போகணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு மேலே தான் ஏறணும். போச்சுரா, இங்கே வந்து இறங்கியாச்சே. அந்த இடத்துல ஒரு பெரிய பாம்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கீழே விழுந்தா வச்சுக்கோங்கம்மா செம்ம காண்டாயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஏறிடுவோம். ஏறிரே ஃப்ரெண்ட்ஸ். அவன் பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக தான் இருக்கான். ஓகே, பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த பக்கம் போனதுக்குள்ளே இந்த இருக்கு பாருங்க. நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா போயாகணும். ஓகே, அந்த இடத்துக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போகணும். சோ பாதியிலே நின்றுக்குச்சு, என்னடா கிழிச்சுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த பக்கமும் போக முடியாமல் இந்த பக்கமும் போக முடியாமல் ஏறிடு போச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதுக்கு மேலே போட்டுடலாமான்னு தெரியலையே. கட் பண்ணி போட்டுடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? கொஞ்சம் விட்டால் மேலே ஏறி இருக்கலாம். ஓகே, வாய்ப்பில் ஃப்ரெண்ட்ஸ். கீழே விழுந்தால் அவ்வளோதான். அப்பா சக்கச்சவேன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கீழே. இந்த கேவ் அவ்வளோ அவசியமாக நமக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு முக்கியம் தான் நினைக்கிறேன். ஜஸ்ட் மிஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப பார்த்தீங்கன்னா பிடிச்சாச்சு. ஐயோ, அந்த இடத்துல தங்க கூட்டானுங்களே இப்படி ஃப்ரெண்ட்ஸ். வேறு வழி இல்லை, கீழே பார்த்தீங்கன்னா விழுந்து தான் ஆகணும்னு நினைக்கிறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டேன். திரும்ப பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வந்ததால் இந்த இடத்துல வந்து விட்டான் ஃப்ரெண்ட்ஸ் அவன். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இங்கேயே போயிடுவோம். அவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா போவேணா. ஆனால் கிளிச்சு பார்த்தீங்களா எப்படி பாதியிலே பார்த்தீங்கன்னா நின்றுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஹூக்கு. பார்த்தீங்கன்னா நேராக அந்த இடத்துக்கு போயிட்டா நம்ம ஈஸியாக போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா
பக்ரா பிளான்ட் அதுவும் பார்த்திங்கன்னா முடிய போகுது ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று பார்த்திங்கன்னா கன்சியூமெண்ட் தான் போகணும். ஓகே, எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 பக்ரா பிளான்ட்டாவது வேணும் ஃப்ரெண்ட்ஸ். அதான் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணி நம்ம பொறுமையாக போக முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அப்படியே பொறுமையாக உள்ளே போகலாம். நம்ம யூஸ் பண்ணியாச்சு. இதெல்லாம் நம்ம ஓடியே போகலாமே ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எவனா இருந்தாலும் நிற்பானுங்க. கொலகார பையங்க இந்த நிற்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். 2 பேர் நிற்கிறானுங்க பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெக் கனெல்லாம் யூஸ் பண்ண வேணாம். நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு பிகினராக உள்ளே போனால் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் போக முடியும்னு சொல்லி தான் இப்போ நம்ம காட்டுறோம். ஸோ நமக்கு இந்த கத்தியே போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே வந்துடுறாங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2 வெட்டு அவ்வளோதான் பார்த்திங்கன்னா முடிச்சிடலாம். அடிச்சா ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிடா. ஓகே அடிச்சாச்சு. சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். என்ன கொஞ்சம் விட்டா ஸ்பைர் நம்மகிட்ட வந்து போட்டிருப்பான் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க எப்படி இருக்கான் பாருங்கள், ஸ்பைடர் மேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துக்கு தான் போகணும், சென்டருக்கு. எனக்கு என்னமோ இவன் அடிக்கிறவான்னு தோணுது ஃப்ரெண்ட்ஸ், இவன் பக்கத்தில் இருக்கிறவன். விழுந்தாரா? வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆர்டிஃபேக்டில் நமக்கு தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பல தடவை வந்து எடுத்துட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு சின்னதாக ஒரு சந்து மாதிரி போகும். அது வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சேவ் மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா திரும்ப சத்தா வச்சுக்கோங்கம்மா, ஃபஸ்ட்டு வர முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாஸ் இஸ் அவைலபிள். நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் போட்டு மூடிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அந்த கிறிஸ்டலெல்லாம் உடச்சிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி திரும்ப ரெக்கார்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தெரியாமல் கிறிஸ்டலாக உடச்சிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா அந்த பாஸ் ஏரியா. டிஸ்டர்பிங் இந்த லாவா கோலமா? நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லையாடா ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே என்ட்ரானதுன்னே பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம்னு சொல்லி காட்டிடுச்சு அதுவும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுல ஒரே ஒரு சேஃபான ஏரியா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நினைக்கலாம் நம்ம. ஓகே, பார்த்தீங்கன்னா அவனை காணோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த இருக்கான் பாருங்கள். அப்படியே நெருப்பு குழம்புல உட்காந்து நெருப்பு பார்த்து எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அவன். இருங்க, அவங்கள பற்றி நான் ஸ்பை கிளாஸில் காட்டுறேன் பாருங்கள். ஓகே, ஊறப்பட்ட மீட் இருக்குது நம்மகிட்ட. அந்த இருக்கான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட 60,000 ஹெல்த்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ராக்கெட் லான்ச்சர்ஸ் ரொம்பவே இருக்குது. ஒரு அடிக்கு எவ்வளவு போகுன்னு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம டைனோவையும் யூஸ் பண்ண முடியும்னு தான் நினைக்கிறேன். பட்டு ஃபுல்லாக லாவாவாக இருக்கிறதால கொஞ்சம் ரிஸ்க் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா லாவாக்குள்ளே இறங்கிடுவாங்க எப்படி இருந்தாலும். ஸோ ஹெல்த் பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஒரு ராக்கெட் லாஞ்சு பரலையே. ஓகே, பட்டுருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, லைட்டாக வேணால் டேமேஜ் ஆகிருக்கு. இந்த இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சேஃப்டியான இடம். ஸோ இங்கே தான் நம்ம நிற்கணும். தவறி கூட கீழே போயிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஆள் பார்த்தீங்கன்னா திரும்பவும் அமைதியாயிட்டான். இங்கே ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப பார்த்தீங்கன்னா ராக்கெட் லாஞ்சர் வச்சு அடிக்க ஆரம்பிக்கலாம். ராக்கெட் லாஞ்சர் வச்சு இந்த இடத்துல அடிக்கும்போது கொஞ்சம் பார்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கணும். என்ன வச்சுக்கோங்கம்மா, இந்த இடத்துல எட்ஜில் திரும்பி அந்த புல்லட் பட்டு நம்ம டேமேஜ் இருந்தாலும் விழுந்துடும். ஸோ சேஃபாக தான் பார்த்தீங்கன்னா அடிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா திருப்பி ஒன்று டிஸ்டர்ப் பண்ணியாச்சு. ஜஸ்ட் மிஸ்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ விட்டால் தலையை தனியாக எடுத்துகிட்டு போயிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டீரெக்ஸ் பார்த்தீங்கன்னா இறக்கி விட வேண்டிய டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம டீரெக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இவனுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி போய் பார்த்தீங்கன்னா நம்ம டீரெக்ஸ் இறக்கி விட்ருவோம். ஓகே, இந்த இடத்துல இறக்குனா கீழே விழுந்துருவான் ஃப்ரெண்ட்ஸ் அவன். ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா டீரெக்ஸ் மேலே நின்று பார்த்தீங்கன்னா பொறுமையாகவே அடிச்சிடுவோம். ஓகே, கீழே விழுந்துடாதா திரும்பவும்.
இப்போ விழுந்தாலும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம். ஓகே டிஆக்ஸ் இவன் ஒருத்தர் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இவனை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக முடிச்சுக்கலாம். அச்சோ ஃப்ரெண்ட்ஸ், அவசரத்தில் பார்த்தீங்கன்னா சேரில் போடாத டீரை செட் வந்துட்டேன். ஓகே ஒன்றும் பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது நண்பர்களே. நீ ஃப்ரெண்ட்ஸ் இவனை 8 வந்தேன், சேரில் போடாமல் கொண்டு வந்துட்டேன். ஓகே போச்சு, அடிக்க போகிறான். ஓடுறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட் அட்டாக்கே கொடுத்துருவோம். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா நல்லதுன்னு நினைக்கிறேன். அட்டாக் பண்ணுறாடே. ஓகே ஓடுற இன்னொருத்தன் ஃப்ரெண்ட்ஸ். அச்சோ 2 பேர் வந்துருக்கானுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஸ்பானாங்கன்னு தெரில, ஆனால் அந்த இடத்துல 2 பேர் நிற்கிறானுங்க. நம்மால் பார்த்தீங்கன்னா சிங்கிளாக தான் நிற்கிறான் நம்மால். இவன் பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 ஹெல்த் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வேறு இருக்கான். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஆனால் எப்படி 2 பேர் ஸ்பானானுங்க சத்தியமாக தெரில எனக்கு. 2 பேர் சேர்ந்து நம்ம ரெக்ஸை அடி நடிக்கிறானுங்க ஃப்ரெண்ட்ஸ். கேமை பார்த்தீங்கன்னா குவிட் பண்ணிட்டு திரும்பி வந்தேன். ஸோ ஒரு பாஸ் பார்த்தீங்கன்னா டீஸ்பான் ஆகிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்ன நம்ம ரெக்ஸை தான் ஃப்ரெண்ட்ஸ் அடித்து பார்த்தீங்கன்னா மேலே ஆங்கரில் கோர்த்து வச்சுருக்க பார்த்தீங்கன்னா கோர்த்து வச்சுருக்கானுங்க. ஓகே அவன் செத்துட்டானா இல்லை இருக்கானா கூட தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா அவன் நமக்கு கீழே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற கிரனேடெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீச ஆரம்பிக்கலாம். ஓகே கரெக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே தான் ஃப்ரெண்ட்ஸ் அவன் இருக்கான். ஓகே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்ஸே பார்த்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தை குறைச்சிருப்பான்னு தான் நினைக்கிறேன். ஓகே டேமேஜ் ஆச்சான்னு தெரியலையே. கிரெனேடு விழுகிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப அடியில் இருக்கு. போச்சுறான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேயே பார்த்தீங்கன்னா கிரெனேடை போட்டேன். ஓகேப்பா பெருசாக எதுவும் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதுக்கு சேடில் போட்டால் ரெக்ஸ் எடுத்துருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா அதை தான் மிஸ் பண்ணிட்டேன். எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ கிரெனேடு பார்த்தீங்கன்னா போட முடிய மாட்டேங்குதே. ஸ்ட்ரெயிட்டாக போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கிரெனேடு வெடிக்குதா இல்லை லாவாவில் விழுந்து எதுவும் ஆகுதானே தெரில ஃப்ரெண்ட்ஸ். கிரெனேடு பார்த்தீங்கன்னா வெடிக்காமல் தான் காட்டுது. ஆனால் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கிரெனேடு பார்த்தீங்கன்னா லாவாவில் விருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா மறைஞ்சிருதுன்னு நினைக்கிறேன். 1-8 வந்ததுக்கு கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு வழி இல்லாத காரணத்தால் நம்ம இப்போ அயன்மேனாக மாற வேண்டிய சுச்சுவேஷன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம திரும்ப போய் இனி ஒரு டைனோ வெட்டு வந்து சண்டை போகிறதுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆபத்துக்கு அயன்மேனாக பார்த்தீங்கன்னா மாறியாச்சு. மீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே போட்டு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஊறப்பட்ட வீட்டாக இருக்குது, பறக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா டெக் சூட்டை போட்டாச்சு நம்ம. ஸோ இந்த பாஸை அடித்தா பார்த்தீங்கன்னா நமக்கு டெக் சூட்டு எதுவுமே அன்லாக் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். இவன் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் ப்ளூ பிரிண்ட் சொன்னால் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இவன்ட்டு. வேறு எது பார்த்தீங்கன்னா உருப்படியாக தரமாட்டான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபாஸ்ட்டாக பறக்கிற பட்டனை வேறு காணும். ஊறப்பட்ட கிளிச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதில். ஓகே இவனை பார்த்தீங்கன்னா நம்ம போச்சுரா அங்கேருந்து எப்படி தான் அடிக்கிறானே தெரியல. அடிச்சிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஓகே டெக் ரைஃபிள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்மகிட்ட. டெக் கன்று பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதை வச்சு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃபாஸ்ட்டாக பறக்கிற பட்டனே காட்டல ஃப்ரெண்ட்ஸ். என்ன கிளிச்சுன்னு தெரில. ஓகே எதுவும் உடஞ்சி போச்சான்னு தெரியலையே ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அந்த சூப்பர்மேன் மாதிரி பறந்து போவோம் பார்த்தீங்களா அந்த ஃபாஸ்ட்டாக. அந்த பட்டன் பார்த்தீங்கன்னா காட்டல. தெரியல பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா இங்கே நின்றுவோம். ஓகே இதெல்லாம் மட்டும்லாம் போட்டு தான் இருக்குது. இப்போ எதுக்கு காட்ட மாட்டேங்குது இல்லையே ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஜெட்டு மாதிரி போவான் பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா காட்ட மாட்டேங்குது. என்ன பக்குன்னு தெரில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு வழி இல்லை. இவனை பார்த்தீங்கன்னா இந்த கன்னை வச்சு தான் அடிச்சாகணும். வா என்னால் பரல. ஃப்ரெண்ட்ஸ் இவனுக்குலாம் இதில் அடி விழுகுமானே தெரியல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாதி பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. ஓ இன்னும் கொஞ்சம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பாதி கிட்ட தான் இருக்குது. நம்மளே பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்றலாம். பரவாயில்ல, இந்த கன்று பார்த்தீங்கன்னா நல்லாவே டேமேஜ் பண்ணுது.
ராக்கெட் லான்ச்சர் கொண்டு வந்தலாம் வேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றுத்துக்கு ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த கன்று பார்த்தீங்கன்னா ஓவராக ஹீட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஹீட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, கன்று பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஸோ நம்ம இதை ஐலாண்ட் மேப்லேயே நம்ம இந்த டெக்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணுறது காட்டலாம். ஸோ நம்ம லாஸ்ட் பாஸ் வெயிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே கொடுத்துருப்பானுங்க. எல்லாமே எல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்தீங்கன்னா காமா மட்டும் தான் முடிச்சிருப்போம். ஸோ ஆல்ஃபா பீட்டாவெல்லாம் முடிச்சா தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல் செட் ஆஃப் டெக் கார்டும் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 கிட்ட தான் இருக்குது. முடிச்சிடலாம். நல்லா போச்சு ஃப்ரெண்ட்ஸ், அடிச்சிடலாம். ஐயோ பத்திக்கிச்சே, பேசுகிற கேப்ல அடிக்கிற நீ ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃபாஸ்ட்டாக பறக்கிறது பார்த்தீங்கன்னா காணமா இல்லை பாஸ் ஏரியாங்கிறதெல்லாம் வைக்கலையான்னு தெரில. ஸோ அது பார்த்தீங்கன்னா காண ஃப்ரெண்ட்ஸ் அந்த பட்டனையும். இப்படியே பொறுமையாக அடிச்சிட்டே இருந்தா வச்சுக்கோங்க, நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். நீ ஆட்டு கட்டி ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இவன் நார்மல் ராக் எலமெண்ட்டோட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் பெருசாக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். இவனெல்லாம் டேம் பண்ணுற மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கும். ஸோ திரும்ப அடிச்சிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்த்து எப்படா இதில் நெருப்பு பிடிக்குது. ராக்கெட் நஞ்சதுக்கெல்லாம் அசர மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் நெருப்பே விட்றோம் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஹெல்த் இல்லாத காரணத்தால் இங்கேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் உட்கார வேண்டியதான் அப்படியாகும். ஸோ அவனுக்கு பார்த்தீங்கன்னா எப்படியும் ஹெல்த் ரீஜெனரேஷன் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவன் நமக்கு கொஞ்சம் ஹெல்த் கேட்குற வரைக்கும் மட்டும் இங்கே உட்காந்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா போயிடுவோம் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா முக்கால்வாசிட்ட ஹெல்த் ஏற்றிட்டேன். அவசரத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா இன்னொன்னே மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெடிக்கல் ப்ரூன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஓகே, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொண்டு வராமலே வந்தாச்சு. அதெல்லாம் கொண்டு வந்திருந்தால் நமக்கு ஹெல்த் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெல்த்து தான் பிரச்சனையாக இருக்குது. கீழே வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இவன் 2 ஸ்டெப்லேயே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்துடுறான். அவன் கட்டிக்க போகிறான் அடிச்சிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக பற்ற விட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் போட்டு மேலேருந்து பார்த்தீங்கன்னா எய்ம் பண்ணி அடிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அடிக்கிற மாதிரி இருக்கும். வா ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஜெட் பேக் மட்டும் உடஞ்சின்னா அவ்வளோதான், சோழி முடிஞ்சு. செஸ்ட் பிளேட் உடையாத வரைக்கும் சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. சரி, ஹெல்த்து பார்த்தீங்கன்னா இப்போ தாண்டா ஏற்றிட்டு வந்தேன் ஹெல்த்து. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எடுத்துட்டான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பல மணி நேரம் கழித்து ஹெல்த்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஏற்றியாச்சு. அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஐயோ அடிக்கிறது 2 அடி, அதுலேயும் பார்த்தீங்கன்னா இது பட மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். கல் பார்த்தீங்கன்னா தட்டிக்கு நிற்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு ஒரு வழியாக. இவன் அடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் ஆகுது. ஒன்றா கூட்டம் பாரு. என்ன ஃப்ரெண்ட்ஸ் அது ஹெல்த்து காட்டுது அவனுக்கு. என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது 30,000 ஹெல்த் அப்படியே தான் நிற்கிது இவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ கிளிச்சுன்னு நினைக்கிறேன் இது. அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த்து ஃபுல்லாக இருக்கிற மாதிரி காட்டுது, ஆனால் டெத்துன்னு சொல்லி காட்டுது. என்ன பக்குன்னு தெரில. ஓகே, இடம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. இவ்வளோ கஷ்டப்பட்டு இவனை அடித்ததுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லூட்டுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் என்ன லூட்டுன்னு சொல்லி நம்மளை அடிச்சிருக்குன்னு தெரில. சரி, கண்டென்ட்டுக்காக என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இவனை அடித்ததில் நமக்கு கொடுத்த வெகுமதி பார்த்தீங்கன்னா இதுதான். இவனெல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா கேம் எண்டிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் இவனுக்குலாம் வரணும். கேம் எண்டிங் வரும்போதெல்லாம் இதெல்லாம் கொடுத்து வேஸ்ட்டு தான். ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, 2 பேர் ஸ்பான் ஆகி அடித்ததில் பார்த்தீங்கன்னா ஏதோ பக்கு இருப்பான்னு நினைக்கிறேன் நம்மால். அப்படியே சிரிச்ச மாதிரி சுற்றுறான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மால். பாடியை ஆக்சஸ் பண்ண முடியாது பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ரோர்லாம் காட்டுது பாருங்கள். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா செத்துட்டான், ஆனால் பார்த்தீங்கன்னா ரோர் எல்லாமே காட்டுது. ஓகே, ஃபாலோலாம் வராது ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ பக்கு தான் நினைக்கிறேன். சரி ஓகே, பிரச்சனை இல்லை. பாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கொண்டு வந்தோம். நம்ம சேடில் போட்டால் ரெக்ஸாக கொண்டு வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்ஸ் தான் இருக்கார். நான் வேஸ்ட்டு தான் அவர். இந்த பாஸ் ஃபைட்டில் அவர் ஒன்றுமே கலட்டல. ஸோ
ஸோ இந்த பாஸை டிஃபீட் பண்ணுறதில் நமக்கு கொடுத்த பொருட்கள்லாம் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ளூ பிரிண்டாக கொடுத்துருக்கானுங்க. எலமெண்ட்டு கூட தரல ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு, கஞ்ச பையங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வேலை இருந்ததால் பார்த்தீங்கன்னா நம்மளால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல. ஸோ இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் வேலைலாம் கொஞ்சம் முடிஞ்சிருக்கு. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டினியூஸாக போட ஆரம்பிச்சிடலாம் வீடியோவை. ஸோ மேக்ஸிமம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ராக்னராக்கோட லாஸ்ட்டு பாஸ் ஃபைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மேண்டிக் ஒரு பாஸையே நம்ம முடிச்சாச்சு. ப்ளஸ் அதில் பார்த்தீங்கன்னா ராக்னராக் அந்த ட்ராகனையும் பார்த்தீங்கன்னா நம்ம முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேபி இன்னொரு பாஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இதில் டெத் வார்ம்னு சொல்லி ஒரு பாஸ் இருக்குது, அது டெசர்ட் வார்ம்னு சொல்லி. ஸோ அந்த ஒரு பாஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம ஆர்க்கில் எந்த மேப் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா போட்டு விடுங்க. ஸோ இந்த ராக்னராக் மேப் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய மேப் தான், நம்ம இருந்தாலும் கொஞ்சம் வேகமாகவே முடிக்கிற மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த மேப்பை இதோட முடிச்சுக்கலாம் தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ஒரே ஒரு பாஸ் மட்டும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதை பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் ட்ரை பண்ணலாமான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.